பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் அண்ணன் உமாபதி அண்ணனோட ஒரு கலந்துரையாடல். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சில பேர் என்ன சொன்னாங்க, இல்லை சார் விஜய் வந்து வெயிலில் பிரச்சாரம் பண்ணுறதுனால ரசிகர்கள்லாம் அப்படியே அவர் தாகத்துக்கு ஏதாவது கொடுக்கணும்னா ஒருத்தர் இளநி கொண்டு வந்து கொடுத்தாலும் குடிச்சாராம். இது எப்படி குடிச்சாருன்னு தெரியல. திடீர்னு பயந்துருக்க மாட்டாரு, அங்கெல்லாம் சொல்ல மாட்டாரா இது திமுக சரி எங்கேயா விசங்கங்கள் வந்து உப்புது இல்லை, அவங்க குடிச்சிட்டு குடிச்சிடுவாங்க. அது ஒன்றா அந்த மாதிரி இருக்குது. தேங்காய் எடுத்து தெரியாம விட்டாங்களே வெயிலுக்கு, புரியுதா அவங்களுக்கு? அந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டாப்புல விஜய், அது பெரிய விஷயம். அது புஷியானந்த் தலையில் விழுந்துருக்குன்னா பார்த்துங்க. மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, தலை பூரா பூசணிக்காய் ரத்தமாக இருக்க மாதிரி, அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பாண்டிச்சேரியில் தலைமுறைவாக இருந்த அவரை வந்து பூசணிக்காய் உடைச்சு வரவேற்றிருக்கிறாங்க. வண்டிக்குள்ளேயே தலைமுறைவாக இருந்திருக்காப்புல. ஆனால் இந்த எலெக்ஷனில் வந்து பாண்டிச்சேரியோடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும்? பாண்டிச்சேரி நிலைப்பாடில் குழப்பம் தான். பாண்டிச்சேரியை பீஸாக ஆக்கி விட்டாங்க. அதாவது இந்த பக்கம் ரங்கசாமி அவர் ஒரு கூட்டணி, அவர் வந்து பிஜேபி இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க எல்ஜேகவும் காங்கிரஸ் ஒரு தனி, எல்ஜேகே சேர்ந்துருக்காங்க. காங்கிரஸ் தனி, அது நாராயணசாமி. ஆமாம், அவர் காங்கிரஸ், திமுக அதில் இருக்கா, அவங்க எல்லாரும் அதில் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து விஜய் தனி. விஜய் தனி, அஜித் தனி. அஜித் தான் நிற்கலை, இருந்தாலும் அவர் தனியாக தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பல்வேறு இதில் நிற்கிறாங்க. ஆளுக்கு 150 ஓட்டு வாங்குவாங்க. மொத்தமாக 1000 ஓட்டு தானே, 4000 ஓட்டு தானே. ரங்கசாமி அதில் 175 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடுறாரு. அவர் தான் சிஎம் அப்படின்ற மாதிரி அப்படி போகும். அது பாண்டிச்சேரி விதி அவ்வளோ, தலை விதி அவ்வளோ. அதோடைய எலெக்ஷன் ரிசல்ட்டும் மே 4 தான் வருது. எல்லாத்துக்கும் மெயின் ஆள் தான். முன்னாடி விட்டாங்கன்னா என்ன ஆகும்? டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும்ல. ஓகே. ஸோ அதனால் அதுதான் எல்லாம் மே 4 தான் பலருக்கு தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய. மே 4 இன்னொருத்தருக்கு பிறந்த நாள். யாருக்கு? த்ரிஷாவுக்கு. அப்படியா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? 4 மே 1983 பிறந்த த்ரிஷா. ஆணித்தனமாக சொல்லுகிறேன், இந்த 4 மே அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்குமா? அதான் அந்த விஜய் கொடுக்குற கிஃப்ட்டு தான், வேற என்ன? இந்த ஒரு நாய்க்குட்டியா? இல்லை, விஜய் கொடுக்குற கிஃப்ட்டு ஒன்று. ஆனால் என்ன அப்படின்னா, சில பேர் இப்போ விஜய் தோத்துட்டாப்புல அன்றைக்கி ரொம்ப மனவேதனையாக இருக்கும்போது அவரே கிஃப்டாக கொடுப்பார். அதுதான் த்ரிஷாக்கு ப்ளஸ். விஜய் ஜெயிச்சிட்டா அன்றைக்கி வந்து விஜய் வந்து த்ரிஷா வந்து பார்க்கக்கூட முடியாது, கிஃப்ட் கூட கொடுக்க முடியாது. தோத்துட்டா தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. மத்தியானம் 12-1 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருப்பாப்புல. அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்ட்டி கிட்டின்னு அது வேறு மாதிரி ஒரு கிஃப்டை கொடுக்கும். பக்காவாக இருக்கும். அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆமாம், ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் அன்றைக்கி பார்ட்டியோட நிலைமை இருக்கும். திருச்சா அவங்க அம்மா அங்கே தான் இருக்காங்களா வீட்டில்? யார் வீட்டில் இருக்காங்க தெரியல. இல்லை அதான், இல்லை அங்கே கூட இருக்காங்களா? இல்லை கூட இருக்காங்க. அப்படியா? திரிஷா கூடயே தான் இருக்காங்க. ஆமாம்மா. ஓகே ஓகே, தெரியல, சும்மா எதுக்காக கேட்டேன், தகவலுக்காக தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு தானே அதெல்லாம் தெரியும். எனக்கு என்ன தெரியும் நீங்க கேக்குறீங்க? சினிமா சம்மந்தப்பட்ட அதுக்காக த்ரிஷாவோட அம்மா த்ரிஷாவோட இருக்காங்களான்னு எனக்கு அது ஒரு மேனேஜர் வந்து நீங்கள் கேட்கலாம், சொல்லுவாங்க, உங்கள் காதுக்கு வந்திருக்கு. எனக்கு எங்கே வரும்? ஏங்க நான் ஒரு மேனேஜரை பார்க்கலாம், ஒருத்தர் பார்க்கும்போது அப்புறம் இங்கே இருக்கீங்கன்னு ஈஸியாக போய்ட்டு வந்தேன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க அம்மா அங்கே இருக்குன்னா. ஆமாம், அதாவது நான் விஜயோட டிரைவர் ராஜேந்திரனை தெரியும்னு சொன்னதுக்காக நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்களுக்கு தானே தெரியும். தெரியும் போது கேட்டால் சொல்லிடுவாங்கல்ல. இப்போ நமக்குன்னா யாருன்னே தெரியாது. மொட்டை ராஜேந்திரன் மட்டும் தான் எனக்கு தெரியும். அது ஏற்கனவே பழைய ஃப்ரெண்டு, அதனால தெரியும். மற்றபடி எனக்கு எந்த ராஜனையும் தெரியாது. விஜய் த்ரிஷாவோட அம்மா த்ரிஷாவோட தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய அந்த என்ன சொல்கிறது, படங்கள் புக் பண்ணும்போதோ இல்லை அந்த மாதிரி ஆடெல்லாம் நடிக்கும் போதோ அவங்கள தான் போய் பார்க்கணும். அப்படியா? ஆமாம், அது எனக்கு தெரியும். அவங்க தான் கால்ஷீட் பார்க்குறாங்க. அவங்க தான் கால்ஷீட் பார்ப்பான். பார்த்துட்டு என்னப்பா என்ன வருது, என்ன ஃபைனல் அமௌண்ட்டு, என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் கேட்பான். அப்புறம் மேனேஜர் அவங்கள்ட்டையும் அவங்க எடுத்தது அவங்க அம்மா தான். அது வேறு விஷயம். கூடயே இருந்து நிறைய தியாகங்களை பண்ணி அவங்க த்ரிஷா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அவங்க அம்மா ஒரு முக்கிய காரணம். அது மாதிரி அவங்க அப்பா அங்கேயா இருக்காரு, த்ரிஷா கிருஷ்ணன் இருக்காரா? அங்கே தான் இருக்காரா? இல்லை, அங்கே தான் இருக்காரு. அவரை நான் பார்த்ததே இல்லையா? நானும் பார்த்தது, கேள்விப்பட்டிருக்கேன், பேர் போட்டதுனால தெரியும். சரி, நல்லா இருக்கட்டும், அந்த குடும்பம் நல்லா இருந்தால் சந்தோஷம் தான். நல்ல விஷயம். மே 4 உங்களுக்கு சிறப்பான பிறந்த நாளாக இருக்கட்டும். எத்தனை வயசு ஆச்சு அப்போ? 83னா ஒரு 43 வயசில் ஆகலைங்க. 43 பிறந்தது 83. 43 வயசு. 43 எப்படியா? ஆமாம், 43 44 வயசு ஆகும். 44 வயசுக்கு ஒரு நல்ல ஒரு. அப்போ உங்களை விட அக்காவா தங்கச்சியா? தங்கச்சி. அப்படியா? தங்கச்சியே. அப்படியா?
தங்கச்சிங்கோ அப்படியே உங்களோட தங்கச்சி தானே அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி நீங்களும் போய் வாழ்த்துங்க. 4ஆம் தேதி சும்மா நீங்கள் வீட்டுக்கு போகலைன்னா கூட அந்த வீட்டு பக்கமாக போய் கொஞ்சம் 1/4 கிலோ ரோஜா பூ வாங்கி செவுத்து வழியாக போட்டுவாங்க. குண்டுன்ட்டாங்கன்னா ஆனால் வெடிக்காதில்ல. இப்போ உள்ளே போட்டிங்கன்னா அவங்க எடுத்து பூ ஒன்று புயலானது ஒரு கேமரா வச்சு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அந்த தூக்கி உள்ளே போகிற மாதிரி போட்டு வந்துடுங்க. வாழ்த்துறிக்கலாம், பிறந்த நாளைக்கு வாழ்த்துறிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்ன நல்ல பொண்ணு தான், நல்ல ஆக்ட்ரஸ். நம்ம விஜய் கூட சேர்ந்ததுனால நமக்கு என்ன எதிரியாக மாறி அதான் அப்படிலாம் கிடையாது. நல்ல டைப், நல்ல டைப்பு, தன்னோட உழைப்பால் உயர்ந்த ஒரு பெரிய கதாநாயகி. நல்லா இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு ஹீரோயினாக தான் இருக்காப்புல. அந்த மாதிரியான ஒரு வாழ்த்த வேண்டியதான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும், இல்லை 26 வருஷம் கூட இருக்கும். 26 வருஷம் இருக்கும். லேசா படத்தில் வந்து அறிமுகமாகறாங்க. அந்த படம் எனக்கு தெரிஞ்சு 2000 அந்த மாதிரி வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து 2026 26 வருஷமாக கெரியரில் வந்து டாப்பில் நிற்கிறாங்க திரிஷா. இன்ன வரைக்கும் வேறு அந்த அண்ணி கேரக்டரு, பெரியம்மா கேரக்டரு, ஒன்றுட்ட சித்தி, இதெல்லாம் எதுவுமே பண்ணுறது பண்ணல. இல்லை இன்றைக்கி வரை ஹீரோயின் தானே பண்ணுறாங்க. ஹீரோயின் தான், அதுதான் பெரிய டாப். இப்போ நயன்தாராவுக்கு ஒரே போட்டி த்ரிஷா தான். நயன்தாரா கிட்ட நெருங்க முடியலன்னா கூட, நயன்தாரா கல்யாணம் ஆகி குழந்தை 2 இருந்தால் கூட, வாங்கி வச்சுருந்தா கூட, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு டஃப் கொடுக்குறாப்புல த்ரிஷா தான், வேறு யாருமே இல்லையே. அந்த ஜென்ரேஷன் ஆக்ட்ரஸ் பூராமே காலி இல்லை. அந்த ஜென்ரேஷன் ஆக்ட்ரஸ் தான். சிம்ரனும் அந்த டைமில் தான் கிட்டத்தட்ட வராங்க. சிம்ரன் வயசாகிடுச்சு. சிம்ரன் அதுக்கு முன்னாடி அந்த 97 வந்தாங்க. சிம்ரன் அதுக்கு முன்னாடி 96 97 வந்தாங்க, ஒரு 4 வருஷம் முன்னாடி இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஏஜால அவங்களும் நல்லா இப்போ இளமையாக இருக்காங்க. ஃபோட்டோலாம் பயங்கரமாக பார்த்தேன். பாருங்க, கொஞ்சம் கழுத்துலாம் தொங்கிடுச்சு, கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு. ஏஜ் ஆனது தெரியுது. அவங்க நடுவில் அதை விட்டாங்க. ஆக்சுவலாக தான் ஏஜ் ஆன மாதிரியே இருக்கட்டும்ங்கிற மாதிரி அப்படி விட்டாங்க. யதார்த்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் த்ரிஷா அப்படி கிடையாது. த்ரிஷா அது எல்லாமே பக்காவாக டைப் பண்ணிடுவாங்க. ஸ்கின்னெல்லாம் டைப் பண்ணி அதெல்லாம் பண்ணி பக்காவாக இருக்காது. அதெல்லாம் திறமையான ஆள். நடிப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு இளமை ததும்பும் ஒரு நடிப்பு. எவ்வளோ சிம்பு படத்தில் இருந்துச்சு. நீ அப்போ பார்த்து சொல்கிறீங்க, அப்போ உள்ள த்ரிஷாவை சொல்கிறீங்க, இப்போயும் சொல்கிறேன். பாரதி ராஜா அந்த காலத்துலேயும் அந்த டைலாக் எழுதிப்பாடு தெரியுமில்ல, 14 வயதில் ஃபேமஸான டைலாக். அது என்னது அது தெரிலனா இப்போ நீங்கள் சினிமா இது பண்ணுறதே வேஸ்ட். எதை பற்றின்னு சொல்லுங்கள். அதை தான் ஒரு டைலாக் எழுதியிருப்பார், ஒரு ஃபேமஸான டைலாக். இதே எப்படி இருக்குன்றதை தாண்டி ஒரு டைலாக் இருக்கும். காந்திமதிக்கு எழுதியிருப்பார் அந்த டைலாக். புரிஞ்சில்ல? அந்த மாதிரி தான் த்ரிஷா. இந்த அந்த ஏஜ் இப்போ அப்போ வந்து காந்திமதிக்கு அந்த வயசு தான் இருக்கும். த்ரிஷா வயசு தான் காந்திமதிக்கு இருக்கும், தெரியுமா? காந்திமதிக்கு அவ்வளோ வயசுலாம் ஆகல அந்த பீரியட்லேயே. காந்திமதிக்கு 25 வயசு 30 வயசு தான். சிச்சி இல்லை 16 வயதுல இல்லை. இவர் ஸ்ரீதேவிக்கு 16 வயசு 17 வயசு இருக்கும். காந்திமதிக்கு ஒரு 25 வயசு இருக்கும் கூட இருக்கும். இல்லை அம்மா கேரக்டர். இதைத்தான் நான் ரொம்ப நாளாக ஆராய்ச்சி பண்ணேன். கேஆர் விஜய் அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1963 படம் நடிக்க வந்திருக்கிறாங்க. 48 பிறந்திருக்காங்க. 15 வயசுல நடிக்க வந்துட்டாங்க. ஆமாம். அவங்க வந்து இப்போதான் 77 வயசே ஆகுது. என்னடா அவங்க இன்னும் அப்படியே நல்லா இருக்காங்களே, ஏஜ் ஆன மாதிரி தெரியல அப்படின்னு பார்த்தா இப்போதான் 77 இயர்ஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து அவங்கெல்லாம் அந்த டைம்லாம் காந்திமதி த்ரிஷாவோட பாதி வயசு தான்றீங்களா? த்ரிஷாவோட பாதி வயசு தான் இருப்பான், 25 வயசு இருப்பான். 16 நடிக்கும் போது காந்திமதிக்கு ஒரு 25 இருக்காரு. ஆத்தாளுக்கு தாவணி போட்டால் கூட அழகா தாண்டா. இதே எப்படி அந்த மாதிரி இன்னைக்கு த்ரிஷாவுக்கு சுடிதார் போட்டால் கூட நல்லா தானே இருக்கேன். டிஷர்ட்டு அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இறைவனோட படைப்பில் அது ஒரு அதிர்ஷ்டம் தான். ஆமாம், அது கரெக்டு தான். நல்லா ஒரு நீடூடி வாழட்டும். அந்த பிறந்த நாளைக்கு நம்ம முன்னாடியே வாழ்த்து சொல்லிடுவோம். வாழ்த்துக்கள். மே 4 அன்றைக்கி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. முன்னாடி வாழ்த்தக்கூடாதா? மே 4ஆம் தேதி தான் வாழ்த்தணும். இல்லை, மே 4 அன்றைக்கி பிறந்த நாள் காணும் த்ரிஷாவிற்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அட்வான்ஸ் சொல்லிடுங்க. விஜய்க்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அவருக்கு அப்போ கிடையாது, ஒரு ஜூனில் ஹாலிடேன்னு சொல்லி ஹாப்பி ஹாலிடேஸ். ஹாப்பி ஹாலிடேஸ். அன்னைக்கோட லீவ் இப்போ ஃபாரின் போனாங்க வாய்ப்பு இருக்குது. யாரு? விஜய் தான் போயிடுவார். கொஞ்ச நாள் அப்படியே போய் அமைதியாக இருந்துட்டு, புஷி ஆஃபீஸை பார்த்துக்கோ, சாவியெல்லாம் பத்திரமா வச்சுரு, இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த பைத்தியங்கள்லாம் இங்கே வராது. தலைவரே எதுக்கு தலைவரே? நான் இட்டுன்னு வராதில்ல. நீ ஐயோ நீ இந்த பாண்டிச்சேரியை தாண்டி வந்துடாத, கூட ஏர்போர்ட்டை தாண்டி வரக்கூடாது.
ஏற்ற மாட்டாப்புல தெரியுமில்ல ஃப்ளைட்லேயே. புஷியானதுக்கு ஃப்ளை இது கிடையாது. ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டாப்புல. ஆதவர்ஜனாவை மட்டும்தான் ஏற்றாப்புல. ஏன்னா அவன் வாடகை அவன் தானே கொடுக்குறான்றதுனால கூட்டு போவாப்புல. புஷியானந்தெல்லாம் ஏர்போர்ட்டுக்கே வர வேணான்றான். ஆமாம் இல்லை, இது வரைக்கும் ஜிஎஸ்டி ரோடு வந்தோடனே நீ இப்படி போயிடு அப்படின்றாங்க. இது வரைக்கும் புஷி ஆனந்த் வந்து ஃப்ளைட்டில் வந்து தனி விமானத்துலலாம் கூட பயணிச்சது கிடையாது. கூட்டே போக மாட்டான். ஒன்லி ஆதவர்ஜனா. ஏன்னா அவர் காசு கொடுக்குறாரு. ஹீ இஸ் புக்கிங் த ஃப்ளைட். ஆமாம், அதனால் ஓரத்தில் ஏறி உட்காந்துக்குவாங்க. கொடுக்குற காசுக்கு நான் கூட வேணாலும் வரேன் அப்படின்னு. அதில் வந்து ஓவராக பண்ணிட்டாப்லன்னு நினைக்கிறேன். நான் தானே புக் பண்ணேன், நான் பாட்டில் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னும் போது போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம். வேனில் கூட புஷியானந்த் ஏற்ற மாட்டாப்புல தெரியுமா? இந்த வேன்லையும் எந்த வேன்லேயுமே ஏற்ற மாட்டான். தனி வண்டி தான், தனியாக வந்துடும். அப்போ தான் கழட்டி விட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி கலவரம் நடந்தோடனே அப்படியே ஓடி போயிருன்னு சொல்லி இப்போ அப்படியே தெருவில் விட்டு வந்துட்டான் புஷியானந்த். அப்புறம் அவர் கெஞ்சி ஒரு பைக்கில் ஏறி எங்கேயோ போய் ஒரு வண்டியை பிடிச்சி மிட் நைட்டில் பாண்டிச்சேரி தப்பி ஓடி இருக்காங்க. அதனால் புஷியானந்தை விஜய் வச்சிருக்கிறது ஒரு சாதாரண ஒரு. ஆனால் புஷியானந்த் அந்த கட்சியை தாங்கி பிடிக்கிறது. புஷியானந்த் இல்லை அப்படின்னா ஒரு வாரம் இல்லைன்னா விஜயால் இயங்கவே முடியாது. ஆனால் அந்த புஷியானந்துக்கு அவ்வளோதான் மரியாதை கொடுக்குறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தேவைக்கேற்ப விஜய் இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காருல்ல, அதுதான் பெரிய இதுவாக இருக்குது. அவர் வந்து யாரையுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஆத்மார்த்தமாக ட்ரீட் பண்ணல. பெத்த தாய் தகப்பனே அனாதாசிரமத்தில் சேர்த்து விட்டாள். இவர் எப்படி ஆத்மார்த்தமாக டீல் பண்ண கஷ்டம்தான். அவர் அடிக்கடி விமர்சனம் இப்போது பிரச்சாரத்தில் ஒன்று சொல்கிறார், நான் வந்து என்னுடைய சொத்து அவ்வளோ இதை விட்டு வந்தேன், என்னுடைய பெரிய உச்ச நட்சத்திரமாக வந்து அதை விட்டுட்டு வந்தேன், இதெல்லாம் உங்களுக்காக தான் அப்படின்னு. அவர் ஆக்சுவலாக விட்டுட்டு வந்தது வந்து ஒய்ஃபு, குழந்தைங்க, அப்பா அம்மா இதெல்லாம் தான். எப்படி இதெல்லாம் வந்து வாய் கூசாமல் சொல்கிறாரு? அதை அப்படியே அதாவது பொய் சொல்கிறவனுக்கு அது அவங்க தெரிஞ்சு தான் சொல்லுவாங்க. கேட்குறேன் பாதி பேர்னால நம்புவான்ல அப்படின்றக்காக வாய்க்கு வந்து அடிச்சு விட்ருவாங்க. நம்பினா நம்மள என்ன பண்ணுற மாதிரி. அதை பல பைத்தியங்கள் நம்புறதுக்கு இருக்கும் போது அதை வச்சு அந்த பைத்தியங்கள் அதை வச்சு ஓட்டிடும். எங்கள் அண்ணன் அப்படி தாண்டா பெத்த தாய் தகப்பனை விரட்டி விடுவார், சோறு போட மாட்டார், என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு குரூப் கேட்பாங்க. ஆமாம், பொண்டாட்டி விரட்டி விடுவார், என்ன பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அப்போ அந்த மாதிரியான ஆட்களுக்காக விஜய் செய்கிறது தான். பரவாயில்ல, நல்ல விஷயங்கள் நிறையா செய்கிறாரு. சரி, ஓகேண்ணே, காத்திருந்து பார்ப்போம். இந்த எலெக்ஷனில் இவ்வளோ தூரம் இவங்கெல்லாம் இப்படிலாம் பேசியிருக்காங்கிறதுனால எந்த ஊருக்கு போகிறாருன்னு தான் தெரில. 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா போகிறாரா, அந்த பக்கம் போகிறாப்லையா, இல்லை கனடா, ஸ்பெயின், இத்தாலி அந்த பக்கம் போகிறாப்லையா, அப்படி தான் போவார். இங்கே வித்தியாசமாக எவனுக்கு தெரியும். ஸ்பெயின்லலாம் போட்டால் தமிழர்களே இல்லை, இலங்கை தமிழன் தான் எவனாக ஒருத்தர் இருப்பான். அதனால் எங்கிட்ட சுற்றிட்டு இருந்தாலும் எவனும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதான் சொல்கிறேன், ஏன்னா கஷ்டம் இவங்களெல்லாம். இந்த பக்கம்லாம் போனால் அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாங்க. இல்லை, பல நாடுகளில் தெரியும். இங்கே தமிழ்நாடு தான் இருக்குது. ஆப்பிரிக்கா பக்கம் போனால் தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதி இருக்குல்ல, பல இடங்களில் இல்லாத இடங்கள். ஆனால் ஐஸ்லாந்தில் கூட இருக்காங்க, அது வேறு 1-2 குடும்பம். அவங்க தெரியாமல் தலைமறைவாக போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டுபிடிச்சா 2 பேர் தானே வருவாங்க, ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அனுப்பி விட்டுடலாம். ஆப்பிரிக்கா பக்கம் போனோம்னா சுத்தமாக தெரியாது. போயிடுவாங்க. ஆப்பிரிக்காவுக்குள்ளே போய் உகாண்டா, நமீபியா, எத்தியோப்பியாக்கெல்லாம் போனால் தெரியாது. அப்படியே சுற்றிட்டு வந்துடலாம். அது மாதிரி இது ஸ்பெயின், இந்த இது இத்தாலி அங்கெல்லாம் தெரியாது. அதே மாதிரி மொராக்கோ இந்த மாதிரி இடத்துக்கு போனால் இவரை தொலைஞ்சு போயிடாப்புல, திருப்பி கூட்டுற முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இது எங்கேயா போயிடுவாப்புல, ஆள் கண்ணுக்கு காணாத ஒரு இடத்துல போய் ஒரு 10-15 நாள் இருந்துட்டு அப்புறம் நண்பிகளோட பேசிட்டு வருவாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அரசியலில், அடுத்த தேர்தலுக்கு எம்பி தேர்தலுக்கு என்ன பண்ணலாம், எம்எல்ஏ தேர்தலுக்கு. ஆமாம் இல்லை, அடுத்தது இன்னும் 2 வருஷம் கழிச்சு எம்பி தேர்தல். 2 வருஷம் இல்லை, 2-3 வருஷம், 3.5 வருஷம் இருக்குது. 3.5-3.25 வருஷம் இருக்குது. அப்போ வருவாப்புல வந்து திருப்பி எம்பிக்கு இதே பைத்தியங்களை பிடிச்சி அவனை 4 பேரை நிற்க வச்சு அந்த ஓட்டு பெர்சன்டேஜ் தெரிஞ்சவனே எவனா வருவான். சரி, 15%, 10% ஓட்டு வாங்கியிருக்காப்புல, கூட்டணி சேர்ந்தால் ஏதாவது ஒன்று பண்ணலாம், கொஞ்சம் வரும். இந்த தடவை இப்போ எதுவும் தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? ரொம்ப ரொம்ப கம்மி. செங்கோட்டையன், விஜய் ஜெயிச்சா அவங்க 2 பேரும் ஏதாவது ஒரு 100 ஓட்டு 50 ஓட்டில் தப்பித்தவறி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆதவர்ஜனால டெபாசிட் வாங்கிடும். அந்தளவுக்கு இவங்க இருக்காங்க, தற்கொலைகள் நிறையா இருக்காங்க, டெபாசிட் வாங்கி கொடுத்துருவாங்க.
வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் அப்படி போக வேண்டியது. அதுலேயும் அந்த இதில் வேட்புமனு தாக்கல் செஞ்சப்போ போட்டிருக்காங்க, இந்த விஜய் பேர்லேயே 4 விஜய் பேரில் விஜய்னே ஒரு 4 பேர் தாக்கல், ஜோசப்னே ஒரு 2 பேர் தாக்கல் செஞ்சுருக்காங்க. குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள் அப்படின்னா அப்படி இல்லை, மடக்கூதியை பார்த்துருவாங்க இல்லை கரெக்டாக. ஓட்டு போகிறோம் அதுக்கு தானே போட போகிறோம், அதனால் கண்டுபிடிச்சிருக்காங்க. மடக்கூதியில் நிற்கிறது யாருன்னு அவங்களுக்கு தெரியும், இந்த விஜய் தான். ஆமாம், ஏன்னா அந்த சளி தீந்துடும், சளி கபம் இந்த நீங்கள் விஜய்க்கெலாம் வேறு ஏதாவது சின்னம் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த ஏணி மாதிரி அந்த மாதிரி கொடுத்தானோட விசிலுக்கு ஏணிக்கு வித்தியாசம் குத்திடுவாங்க. ஏன்னா இப்போ இந்த விசில் இங்கே கொடுத்துருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அந்த விசில்ஸ் இந்த யாருக்காவது கொடுப்பாங்களா? அதுவும் கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் நினச்சா கொடுப்பாங்க. அந்த அளவுக்கான குருட்டுத்தனமாக இருக்கீங்க, இதுக்கு எதுக்கு வித்தியாசம் தெரியலையான்னு கேட்பாங்க எலெக்ஷன் கமிஷனில். இது வேறு இது, அது மடக்கு ஊதி, இது நேர் ஊதி. அதனால் இது கூட தெரியாமல் கொடுத்துனீங்கன்னா அவ்வளோ முட்டாளாக இருப்பீங்கன்னு சொல்லி கூட கொடுக்கலாம். ஆனால் என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேண்ணே, பார்ப்போம் என்ன நடக்குது அடுத்த இன்னும் 1 வாரத்தில் 2 வாரத்தில் என்னென்னலாம் வந்து பாண்டிச்சேரிக்கு அப்புறம் தமிழ்நாட்டை என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் சந்திப்போங்க.